எல்லாருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு தேவையான ஸ்கூல் புக் ரிலேட்டடாக தமிழில் வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் ஃபஸ்ட் யூனிட். அதில் வந்து தமிழ் தேன். இந்த முன்னாடி இருக்கிற பாக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது என்னென்னா, நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. இலக்கியமே தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்காலிக்க மரபு ஆகிவிட்டது. பாரதிதாசன் அது முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழை பலவாறாக போற்றுகிறார். குழந்தையை செல்லமாக கொஞ்சுற மாதிரி அவர் நிறைய வந்து கொஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுகளுக்குரிய லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து வாசித்து பார்த்துக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தை விளைவிக்கும் நேர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நர்மித்த ஊர். எங்கள் தமிழ் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு பேர். தமிழெங்கள் உயிருக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்ந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதை வைரத்தின். பார்க்குறது வந்து சொல்லும் பொருளும். நர்மித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு. பாடலின் பொருள் நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழுக்கு அமுதென்று பேர் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு அமுதுன்னு பேர், அது வந்து எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான. ஒரு செடி எப்படி வளர்றதுக்கு நீர் தேவையோ அது மாதிரி எங்களோட சமூகம் வந்து முன்னேறதுக்கு நீர் மாதிரி இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் பெயர் அது எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழங்கள் ஏழ்மையோடு இருப்பதற்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு அது கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம இளமையில வளர்றதுக்கு பால் அப்படின்னும் புலவருக்கு வந்து கூர்மையான வேல் போன்றதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழெங்கள் உயிருக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஒரு சோர்வாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் தேன் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயைபு போர் நேர் பால் வேல் என அடிகளில் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்தன. இவ்வாறு சொற்கள் ஒரே ஓசையில் முடிவதை இயைபு தொடை என்பர். எல்லாரும் கடைசி லெட்டர்ஸ் வந்து ஒன்று போல முடிஞ்சா அதை வந்து நம்ம இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது நூல் வெளியீடு. பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளின் பெண்கல்வி கைமை பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை பாடும் பொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் ஏன் புரட்சி கவின்னு சொல்றாங்கன்னா, பெண் கல்வி கைமை பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இப்படி இந்த மாதிரி இருக்கிற ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வச்சதுனாலதான் இவர் வந்து புரட்சி கவின்னு சொல்றாங்க. இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகளின் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம படிச்ச இந்த பாட்டு வந்து பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறது. பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, பாரதிதாசன் கவிதைகள். என்ன தலைப்புலன்னா தமிழோட தலைப்புல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இந்த தமிழே உயிரே வணக்கம் தாய்வில்லை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் பிடிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாட்டு இது சொன்னது யாருன்னா காசி ஆனந்தன். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, புளிக்கும் இனிக்கும் உனக்கும் எனக்கும் வணக்கம் இம்முன்னு முடியுது. புளிக்கும் இனிக்கும் அப்படி வந்தா காசி ஆனந்தன். நம்ம ஆனந்தமா இருக்கும்போது நமக்கு புளிக்கும் இனிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான்.
இவரோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். அவரோட பிறப்பு வந்து 29/04/1891 புதுச்சேரியில் பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் வந்து கனகசபை. அப்பா அம்மா பேர் லட்சுமி அம்மாள். சிறப்பு பேர் வந்து பாவேந்தர் புரட்சிக்கவி. இவரோட பட்டம் வந்து பாரதிதாசன். ஏன் அவரை பாரதிதாசன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, பாரதியார் மேல இருக்கிற பற்றின் காரணமா அவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. அதில் ஒரு சில நூல்கள் வந்து நான் குறிப்பிடுறேன். பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், அழகின் சிரிப்பு, பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையார் நாடகத்திற்கு வந்து ஒரு நாடக நூல். இதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்ப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் கீழே வந்து ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு இன்னும் நல்லா வீடியோ எடுத்து போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா வீடியோ எடுத்து போட மோட்டிவேஷனாக இருக்கும். வீட்டில் இருந்து படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் உமன்ஸ், அப்புறம் ஒர்க்கிங் மென் எல்லாருமே நீங்கள் வந்து புக் எடுத்து படிக்க நேரம் இல்லாட்டியும் இந்த மாதிரி வீடியோஸை ஜஸ்ட் லிசன். ஓகே, தேங்க்யூ.